الحياة اليومية. الحياة اليومية. الوحدة الرابعة. عندنا சொல்றோம் தானே الوحدة الأولى، الوحدة الثانية، الوحدة الثالثة، الوحدة الرابعة. طيب الوحدة الأربعة என்று சொன்னா சரியா؟ இல்ல இல்ல உஸ்தாத் இல்ல الرابعة ராபியான்னு தான் நான் சொல்றேன். அர்பாண்டா 4, ராபியாண்டா நான்காவது. طيب الحياة اليومية. الحياة என்றது வந்து வாழ்க்கை. الحياة. الحياة حياة الدنيا உலக வாழ்க்கை. حياة الآخرة மறுமையுடைய வாழ்க்கை. حياة البرز الحياة البرزخية கபர் வாழ்க்கை, திரைமறை வாழ்க்கை, பர்சக்ட வாழ்க்கை என்று நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி அல் ஹயாண்ட வாழ்க்கை. அல் ஹை உயிருள்ளவர் தானே. அல்லாவுடைய பெயர்கள் உண்டு. அல் ஹையுல் கையூம். அல் ஹை. அல் ஹை என்றால் உயிருள்ளவன். அல் ஹயாத் என்றது வந்து உயிருக்கு சொல்றோம். அதே மாதிரி நாங்கள் வாழ்க்கைக்கு சொல்றோம். அல் ஹயாத்துல் யௌமியா. அதோட நாங்க இன்னொரு சிபத்தை கொண்டு இருக்கிறோம். அல் யௌமியா. அல் யௌம் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன? அல் யௌம் என்றால் நாள். அப்ப அல் யௌமியா என்று நாங்க ஒரு யாவுக்கு கடைசியாக இணைச்சிருக்கிறோம். அல் யௌமியா. அது எதுக்கு இணைக்கிறோம் என்றால் இப்ப ஒன்றை வர்ணிக்கும் பொழுது நாங்க அந்த மாதிரி சில நேரம் இணைப்போம். யாவும் நிஸ்பா. அது நாங்க ஏற்கனவே எங்களோட நாடுகளை சொல்லும் பொழுது நாங்க என்ன சொன்னோம் என்றால் அல் ஹிந்தியா, ஸ்ரீலங்கியா இதெல்லாம் சொன்னோம். அஸ்ஸூதியா, அல் கத்தரியா, அல் குவைத்தியா, அல் அம்ரீக்கியா அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்காவை சேர்ந்தவர், இந்தியாவை சேர்ந்தவர். அல் யௌமியா என்றால் அல் ஹயாத்துல் யௌமியா என்றால் அன்றாட வாழ்க்கை, நாளாந்த வாழ்க்கை. அல் ஹயாத்துல் யௌமியா. இந்த எதுக்கு வாரது? இந்த மாதிரி சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். உதாரணமா தர்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா என்ன சொல்றீங்க? அத்தர்சுல் யௌமி, நாளாந்த பாடம். தர்சண்ட பாடம் தானே. அத்தர்சுல் யௌமி என்றுதான் சொல்லுவோம். யௌமியான்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது முதக்கர் தானே. யௌமியா. ஏன் குண்டு தா கொண்டு வந்திருக்கிறோம், கடைசியா தா மர்பூத்தா போட்டிருக்கிறோம் என்றால் அல் ஹயாத்ங்கிறது முஅன்னஸ்ங்கிறதுனால யௌமியா சொல்றோம். தர்சனை நாங்க வச்சுக்கொண்டால் அத்தர்சுல் யௌமி என்று சொல்லுவோம். அத்தர்சுல் யௌமி. ரைட். வாராந்த பாடம் எப்படி நாங்க சொல்லுவோம்? அத்தர்சுல் உஸ்பூஅண்டா வாரம் தானே. உஸ்பு என்றால் வாரம். அப்ப நாங்க வாராந்தம் என்று சொல்லும் பொழுது உஸ்பூஇ என்று சொல்லுவோம். உஸ்பூஇ என்றால் அது தர்சன்ற முதக்கர் தானே. அதனால உஸ்பூஇயா என்று சொல்ல மாட்டோம். அத்தர்சுல் உஸ்பூஇ என்று சொல்லுவோம். துரூசன் நாங்க கொண்டு வந்தா, பன்மையா கொண்டு வந்தா அல்லது முஅன்னஸான ஒரு கலிமாவை நாங்க கொண்டு வந்தா உஸ்பூஇயா என்று சொல்லுவோம் தானே. இங்க வந்து நாங்க சொல்றது வந்து தர்ஸ் முதக்கர். அதனால அல் உஸ்பூஇ என்று சொல்லுவோம். அத்தர்சுல் யௌமி, அத்தர்சுல் உஸ்பூஇ, அத்தர்சு ஷஹ்ரி. மாதா அந்த பாடம். அத்தர்சு அஷ்ஷஹ்ரி. طيب المحاضرة. முஹாதரா லெக்சர். அதுக்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம்? அப்ப முஹாதரான்னு கொண்டு வந்து அல் முஹாதரத்துல் யௌமியா, அல் முஹாதரத்துல் உஸ்பூஇயா, அல் முஹாதரத்துல் ஷஹ்ரியா சொல்லுவோம். ரைட். இப்ப எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, இது தலைப்பு தான். இப்ப நாங்க பாடத்துக்கு வருவோம். ரைட். வழமையாக ஒவ்வொரு பாடத்திலையும் நாங்க ஹிவார் பார்ப்போம். அந்த ஹிவாரை முதல்ல நீங்க புத்தகத்தை பார்க்காம நாங்க சொல்றதை மட்டும் நீங்க கேட்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்க புத்தகத்துக்கு எழுத்த பார்ப்போம் தானே. அப்ப நீங்க புத்தகம் இருந்தாலும் கூட புத்தகத்தை மூடிட்டு நான் சொல்ற அந்த வாக்கியங்களை நல்லா கவனமாக கேளுங்க. அதுதான் உங்களோட இஸ்திமா, மஹாரத்துல் இஸ்திமா வளர்க்கும். மஹாரத் ஃபஹமுல் மஸ்மூ வளர்க்கும். طيب الوحدة الرابعة. الحياة اليومية. الدرس 27. 27. طيب الذي الدرس 28. ثاني 28. الدرس 28. طيب
இங்க ஒரு ஹிவார் நடக்குது, சரியா? யாருக்கு இடையில என்றால் தாரிக், தாஹிர் என்ற 2 பேருக்கு இடையில ஒரு ஹிவார் நடக்குது. அந்த ஹிவாரத்தை நாங்க பார்க்க போறோம். طارق متى تستيقظ؟ متى تستيقظ؟ طاهر أستيقظ عند الفجر. أستيقظ عند الفجر. طارق أين تصلي الفجر؟ أين تصلي الفجر؟ طاهر أصلي الفجر في المسجد. أصلي الفجر في المسجد. طارق هل تنام بعد الصلاة؟ طاهر لا، لا أنام بعد الصلاة. طارق ماذا تفعل بعد الصلاة؟ ماذا تفعل بعد الصلاة؟ طاهر أقرأ القرآن. أقرأ القرآن. طارق ومتى تذهب إلى المدرسة؟ ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة 7. أذهب الساعة 7. هل تذهب بالسيارة؟ هل تذهب بالسيارة؟ لا، أذهب بالحافلة. لا، أذهب بالحافلة. طيب أقرأ عليكم مرة أخرى. نرمرون لقنا واسكرا كيلنا. متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد الصلاة؟ لا، لا أنام بعد الصلاة. ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة 7. هل تذهب بالسيارة؟ لا، أذهب بالحافلة. طيب இப்ப நீங்க இந்த ஹிவாரை செவமெடுத்திருக்கிறீங்க தானே? இப்ப நாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க ஹிவாரை செவமெடுக்கும் பொழுது நீங்க கட்டாயமா புத்தகத்தை பார்க்க கூடாது. உங்களுக்கு விலங்கல்லாட்டும் பரவாயில்ல, புத்தகத்தை பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க புத்தகத்தை பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு காலாகாலமா விளங்காம போகும். ஒரு விஷயத்த ஆரம்பமா செவிமடுக்கும் பொழுது காலாகாலமாக விளங்காம போகும். நீங்க புத்தகத்தை பார்த்தே பயிற்றுவிக்கப்படுவீங்க. உங்களால பேச முடியாம போகும். அதனால புத்தகத்தை மூடிட்டு தான் நீங்க முதலாவது ஆரம்பமாக வயசை மட்டும்தான் கேட்கணும். அது எங்களுக்கு தெரியாமலே எங்களோட ஆற்றலை வளர்க்கும். காலப்போக்குல நீங்க அதை உணர்வீங்க. طيب உங்களுக்கு அது என்ன சொல்லப்படுதுன்றது ஆரம்பம் விளங்காது. பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்க புத்தகத்தை பார்த்து வாசிக்கத்தான் போறோம். அப்ப நாங்க பார்க்காமல் விலங்கெடுக்கிறதுக்கு ஒரு சொல்ல விலங்கெடுத்தாலும் கூட அது பெரிய விஷயம்தான். طيب இப்ப நாங்க பாருங்க இந்த ஹிவார் الحوار الأول انظر واستمع وأعد. طارق متى تستيقظ؟ تستيقظ என்றது ஒரு முதாரியான ஃபியல் தானே? விழித்தெழுகிறதுக்கு நாங்க சொல்லுவோம் متى تستيقظ. அப்ப தஸ்தைகித்ங்கிறது நாங்க முகாத்தப் பார்த்து கேட்கறது, முன்னுக்குள்ள வர பார்த்து கேட்கறது தான் தஸ்தைகிது. நான் தஸ்தைகிது, அவன் விழித்தெழுந்தான், அவன் விழித்தெழுவான் என்று நான் எப்படி சொல்றது? யஸ்தைகிது தானே? தாவ் யாவா மாறும். தஸ்தைகிது யஸ்தைகிது. நான் விழித்தெழுவேன் என்றதுக்கு நாங்க எப்படி சொல்லுவோம்? அஸ்தைகிது. இப்ப இங்க பாருங்க, மதா தஸ்தைகிது அந்த முன்னால் உள்ளவரை பார்த்தா நாங்க கேட்கிறோம் மதா தஸ்தைகிது. தாஹிர் சொல்றாரு அஸ்தைகிது இந்தல் ஃபஜ்ர். அஸ்தைகிது இந்தல் ஃபஜ்ர். அஸ்தைகிதுங்கிறதும் முதாரியான ஃபியல் தானே? ஒரு வினைச்சொல். அஸ்தைகிது நிகழ்காலத்தை சொல்றது, அல்ல வளமையா நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்றது. அஸ்தைகிது இந்தல் ஃபஜ்ர். طيب இந்தல் ஃபஜ்ர், இந்த என்ற கலிமா ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்குமா? இல்ல. இந்த என்றால் ஃபஜ்ர் இடத்தில், அதாவது ஃபஜ்ருடைய நேரத்தில் என்ற மாதிரியா. ஃபஜ்ர் இடத்தில் என்று சொல்லலாம், அல்லது ஃபஜ்ருடைய அந்த நேரத்துல. இப்ப நாங்க கேட்போம் ஹல் இந்தக கலம்?
உங்களிடத்துல ஒரு பேனை இருக்குதா? ஹல் லதைக கலம்? லதைக்கன்னு கேட்கிற மாதிரி ஐந்தான்னு நாங்க கேட்போம். ரைட்? அப்ப ஐந்தாங்கிறது வந்து இப்ப இந்த இடத்துல நான் ஃபஜ்ருடைய நேரத்துல எழும்புவேன்ன்றதுதான் நீங்க சொல்லுது. ஐந்து அஸ்தைகிது ஐந்தல் ஃபஜ்ர். طيب أين تصلي الفجر؟ أين تصلي الفجر؟ أين உங்களுக்கு தெரியும் ஐனங்கிறது ஒரு இஸ்திஃபாம். மதாங்கிறது ஒரு காலத்தை கேட்கறதுக்கு நாங்க பயன்படுத்துறது. இஸ்திஃபாம் அது அதாவது இஸ்திஃபாம் காலத்தை கேட்கும் மதாங்கிறது. அதே மாதிரி ஐனங்கிறது ஒரு இடத்தை கேட்கறது தான் ஐனங்கிறது இஸ்திஃபாம நாங்க பயன்படுத்துவோம். கேள்வியை அதாவது இஸ்திஃபாம பயன்படுத்துவோம். طيب أين تصلي؟ تصليங்கிறதும் ஒரு ஃபியல் தானே, முதாரியான ஒரு ஃபியல். ஐன துசல்லி அதுலேருந்து வந்ததுதான் சொலா தொழுகை. சொலாங்கிறது துசல்லியிலேருந்து வந்தது. ஐன துசல்லி துசல்லிங்கிறது அப்ப நான் முன்னால் உள்ள ஒரு முகாத்தப் ஒரு தடவை பார்த்து கேட்கறது. அந்த நீ எங்க தொழுவாய்ங்கிறது அது. ஐன துசல்லில் ஃபஜ்ர். ஐன துசல்லில் ஃபஜ்ர். உசல்லில் ஃபஜ்ர ஃபில் மஸ்ஜித். உசல்லில் ஃபஜ்ர ஃபில் மஸ்ஜித். طيب ஃபில் மஸ்ஜித் உங்களுக்கு தெரியும். இப்ப துசல்லி அதோட முத்தகல்லிம் வந்து உசல்லி தானே. காயிபுக்கு நாங்க எப்படி சொல்லுவோம்? அவன் அவன் தொழுவான். யுசல்லி. யுசல்லி. என்ன பாருங்க என்ன மாறுது? தாவ் தாதான் தா அல்லது அந்த ஹம்சா அல்லது யா இது மூணையும் நான் மாத்தி மாத்தி கொண்டு வருவோம். நீ என்று சொல்றதுக்கு துசல்லி என்றுவோம், நான் என்று சொல்றதுக்கு உசல்லி என்று சொல்லுவோம், அவன் என்று சொல்றதுக்கு யுசல்லி யாவை கொண்டு வருவோம், யுசல்லி சொல்லுவோம். தை உசல்லில் ஃபஜ்ரா ஃபில் மஸ்ஜித். இப்ப நீங்க பாருங்க ஐன துசல்லில் ஃபஜ்ர கேட்டிருக்கிறான். ஃபஜ்ரன்னு தான் வருது தானே. உசல்லில் ஃபஜ்ர ஏன் அதுக்கு நஸ்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஏன் நஸ்பு செஞ்சிருக்கிறாங்க? அது மஃபூலுன் பிஹி அதாவது செயற்படு பொருள் தானே. செயற்படு பொருளுக்கு வந்து நாங்க நஸ்பு செய்யணும். மஃபூலுன் பிஹிக்கு நஸ்பு செய்யணும். நான் தொழுவேன் எதை எதை என்ற கேள்விக்கு பதிலாக வாரது செயற்பாடு பொருள், அதுக்கு நஸ்பு செய்வோம். அது மஃபூலுன் பிஹி. طيب أصلي الفجر في المسجد. هل تنام بعد الصلاة؟ هل تنام بعد الصلاة؟ தனாமு என்றால் அந்த தானே நீ நீ தூங்குவாயான்னு கேட்கிறது. ஹல் தனாமு முகாத்தப். ஹல் தனாமு பஅத ஸலா. பஅத என்றால் பின்னர், தொழுகைக்கு பின்னால், தொழுகைக்கு பின்னால் ஸலாவுக்கு பின்னால நீங்க தூங்குவீங்களா? ஹல் தனாமு பஅத ஸலா. طيب அந்த தொழுகை வஜ்ர் தொழுகை தானே சொன்னது வஜ்ர். ஹல் தனாமு பஅத ஸலா. லா لا أنام بعد الصلاة. لا أنام بعد الصلاة. لا. فتنام أنام. فتنام مخاطب كريது, أنام متكلم كريது. அவன் தூங்குறான்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? ينام. 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 أحسنت. அப்ப تستيقظ يستيقظ மாதிரி تصلي يصلي تنام ينام. طيب هل تنام بعد الصلاة؟ لا. லாங்கிறது நஃபி அதாவது ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்றதுக்காக நாங்க பயன்படுத்துறது. லா இல்லை. லா அனாமு பஅத ஸலாஹ். லா அனாமு பஅத ஸலாஹ். பஅத ஸலாஹ் நான் என்ன செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன். பாருங்க ரெண்டு லா வந்திருக்குது. முதலாவது லா கேட்ட கேள்விக்கு பதில். ஹல் தனாமு பஅத ஸலாஹ். லா இல்லை. ரெண்டாவது லா எது கொண்டு வந்திருக்கிறாங்க? தொழுகைக்கு பிறகு தூங்க மாட்டேன். அனாமு என்றால் தூங்குவேன், லா அனாமு என்றால் தூங்க மாட்டேன். உசல்லி என்றால் தொழுவேன், லா உசல்லி என்றால் தொழ மாட்டேன். அஸ்தைகிது என்றால் விழிப்பேன், லா அஸ்தைகிது என்றால் விழிக்க மாட்டேன், விழித்தெழ மாட்டேன். தை அப்ப லா என்றது இங்க நஃபி சேர்த்து தான் ரெண்டு லாவும் இருக்குது. தை லா அனாமு பஅத ஸலா. ماذا تفعل بعد الصلاة؟ ماذا تفعل بعد الصلاة؟ تفعل என்றால் என்ன அர்த்தம்?
செய்யறது. செய்வேன். அப்ப நீ என்ன செய்வாய்? முகாத்தப பார்த்து கேட்கிற மாதா தஃஅலு பஅத ஸலா. நான் செய்வேன் எப்படி சொல்லுவோம்? அப்ப தஃஅலு يفعل அஃஅலு. முத்தகல்லிம்ல அஃஅலுன்னு சொல்லுவோம். أفعل غائبுக்கு هو يفعل يفعل. يفعل அப்ப هو يفعل أنت تفعل أنا أفعل. تاني أنا أفعل أنت تفعل هو يفعل. طيب ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. أقرأ القرآن. أقرأ هذا مضارع فعل تان. أقرأங்கிறது مضارع فعل. எதுக்குரியது? غائبة مخاطبة متكلمة. متكلم. متكلم. طيب அப்ப அதுல அக்ராவுட غائب எப்படி வரும்? படர்க்கை يقرأ 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 முகாத்தப எப்படி வரும்? يقرأ تقرأ تقرأ طيب அக்ரஉல் குர்ஆன். அக்ரஉல் குர்ஆன். ரைட். இப்ப நான் இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு யாரு பதில் சொல்லணும்னா, இதுக்கு முன்னால அரபு படிக்காத ஒருத்தர் எனக்கு பதில் சொல்லணும். எங்களோட கிளாஸ்ல மட்டும் கலந்து கொண்டாங்க. இதுக்கு முன்னால அரபு படிக்காத ஒருத்தர் சொல்லணும். இங்க வந்து அக்ரஉல் குர்ஆன இருக்குது. நாங்க நிறுத்தும் பொழுது குர்ஆன்னு சொல்லுவோம். ஏன் அக்ரஉல் குர்ஆன வந்து இருக்குது? مقلوب به அது நீங்க உங்களோட பேர் என்ன சிஸ்டர்? ركشانة ரக்ஷானா. அது என்னது? மஃஊலுன் பிஹி. மஃஊலுன் مقلوب به பிஹி. தமிழ்ல நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம் ஞாபகம் இருக்குதா? என்ன சொல்லுவோம்? செயற்பாடு. செயற்பாடு. طيب மஃஊலுன் பிஹிங்கிறதுனால அல் குர்ஆன்னு சொல்லி இருக்கிறோம். ரைட். அப்ப இப்ப நான் கேக்குறேன் இன்னொரு கேள்வி. அதுக்கும் யாரும் பதில் சொல்லணும்டா? வேறொருத்தர் எங்களோட அரபிக்கு முன்னால் அரபு படிக்காதவங்க எங்களோட கிளாஸ்ல மட்டும், இந்த கிளாஸ்ல மட்டும்தான் அரபு ஆரம்பிச்சவங்க பதில் சொல்லுங்க. அதாவது அக்ராவுட காயிப் எப்படி இருக்கும்? அதே மாதிரி அக்ராவுட முகாத்தப் எப்படி இருக்கும்? يقرأ تقرأ. யக்ராஉ தக்ராஉ யக்ரா தக்ரா. உங்களோட பேர் என்ன சிஸ்டர்? حسينة. சீனா. நீங்க அரபு படிச்சில்லையா அதுக்கு முன்னா? إلا أستاذ. طيب أحسنت. أحسنت بارك الله فيكم جميعا. ரெண்டு பேரும் நல்லா. طيب அடுத்து பாருங்க. வமதா. அப்ப அக்ராஉ என்றால் என்ன அர்த்தம்னா வாசித்தல் தானே. வாசிக்கிறது, ஓதுறது எல்லாத்துக்கும் நாங்க அக்ராஉன்னு தான் சொல்லுவோம். அக்ரஉல் குர்ஆன். குர்ஆன்ல முதலாவது ஆயத்து எங்களுக்கு தெரியும். எது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது இறங்கிய 5 வசனங்கள்ல முதல் வசனம் இக்ரா, ஓதுவீராக. அது வந்து இக்ரான்றது அம்ரு, ஆர்டர், அம்ரு ஃபிஅல். அக்ரஉ என்றது முதாரி, நான் வாசிப்பேன் என்றது தானே. அக்ரஉ நான் ஓதுவேன். அக்ரஉல் குர்ஆன். ومتى تذهب إلى المدرسة. ومتى تذهب إلى المدرسة. طيب இப்ப மதா என்றதான் இந்த ஹிவார்ல முதலாவது ஆரம்பமா கேட்ட கேள்வி மதா. சரி, அதுக்கு பிறகு மாதா தஃஅல் அதெல்லாம் கேட்டுட்டு இங்க வாவு இணைச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் வாவு இன்னும் மேலும் என்ற அர்த்தத்துக்கு அரபியில அதிகமாக இணைப்பாங்க. மாதா தஃஅலு பஅத ஸலா. அப்ப நான் சுலஹைக்கு பிறகு குர்ஆன் ஓதுவேன். அப்ப இவர் கேட்கிறாரு வமதா அப்படின்னா எத்தனை மணிக்கு நீங்க ஸ்கூலுக்கு, எப்ப ஸ்கூலுக்கு போவீங்க என்று கேட்கிறாரு. வமதா தذهبوا إلى المدرسة. குர்ஆன் ஓதுவீங்க அப்படின்னா எப்ப ஸ்கூலுக்கு போறது? ரைட். ومتى تذهبوا إلى المدرسة. அப்ப முன்னோரோட சம்பந்தம். இப்ப வாவ் ஏன் போடுறோம் என்றால் அந்த முன்னால கேட்ட விஷயத்தோட இதுக்கு சம்பந்தம் இருக்குது. அதனாலதான் நாங்க வாவ் போடுறோம். சம்பந்தம் இல்லாம வாவ் போட மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே நீங்க தொழுகைக்கு போற என்ன செய்றீங்க, குர்ஆன் ஓதுறீங்க என்றா அப்ப எப்ப ஸ்கூலுக்கு போறன்ற மாதிரி அந்த கேள்வியோட சம்பந்தப்படுத்தி கேட்கறதுனாலதான் வாவுல் அத்துஃப், வாவுல் அத்துஃப் இணைக்கிறதுக்குரிய அந்த வாவை நாங்க பயன்படுத்துறோம். ومتى تذهبوا إلى المدرسة. தذهبுங்கிறது ஒரு முதாரியான ஃபியல். அதனுடைய யாருக்கும் சொல்லலாம். அதனுடைய காயிப் எப்படி இருக்கும்? தذهبுட يذهب. يذهب. தذهبங்கிறது முத்தகல்லிமா முகாத்தபா? مخاطب. முத்தகல்லிம்க்கு எப்படி சொல்லுவோம்?
أذهب أذهب ايوه احسنتم. طيب اذهب الساعة السابعة. اذهب الساعة السابعة. الساعة السابعة என்கிறது எங்களுக்கு தெரியும் 7 மணி. சாபியாண்டா 7வது தானே, 7வதுக்கு தானே சாபியான்னு சொல்லுவோம். அப்ப நான் நேரம் சொல்லும் பொழுது அரபியில என்ன சொல்லுவோம்டா, அந்த 7வது அதை தர்த்தீபியை தான் பயன்படுத்துவோம். ஓர்டினல் அந்த நம்பரை தான் என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அதாவது 7வது 6வது 5வது இந்த மாதிரி தான் நான் பயன்படுத்துவோம். அஸ்ஸாஅத்து ஸாபிஆ, அஸ்ஸாஅத்து ஸாபிஆ. நான் தமிழ்ல சாதாரணமா 7 மணின்னு தான் சொல்லுவோம். அரபியில சபான்னு சொல்ல மாட்டோம், சாபியான்னு தான் சொல்லுவோம். ரைட். அத்ஹபு ஸாஅத்து ஸாபிஆ. என்ன டைம் ஆர்டருக்கு தானே வரும், 1வது 2வது 3வது 4வது அந்த மாதிரி ஆர்டருக்கு தான் வரும். அதனால அப்படிதான் பயன்படுத்தும். அத்ஹபு ஸாஅத்து ஸாபிஆ. طيب இப்ப நாங்க இந்த இடத்துல ஃபீ கொண்டு வர தேவையில்ல. ஃபிஸ்ஸா திஸ்ஸாபியா 7 மணியில் போவோம் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த அர்த்தம் இதுல இருக்குது. இதுல நீங்க ஃபீ போடலாட்டியும் அத்ஹபு ஸாஅத்து ஸாபியாண்டா 7 மணியில போறேன்னு தான் அர்த்தம். அந்த நேரத்துல ஒரு நேரத்துல நடக்கிறது அல்லது ஒரு இடத்துல நடக்கிறத நாங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல நாங்க ஃபீய கொண்டு வருவோம். சில நேரம் கொண்டு வராமலும் இருப்போம், கொண்டு வராமலும் இருக்கலாம். நீங்க கொண்டு வரல. அத்ஹபு ஸாஅத்து ஸாபிஆ. ரைட். அதனாலதான் அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நஸ்பு செஞ்சிருக்கிறான். அஸ்ஸாஅத்து சொல்லி இருக்கிறாங்க. அஸ்ஸாஅத்தஸ் தேன்னு சொல்லி இருக்கிறாங்கடா, நாங்க நஸ்பு செஞ்சிருக்கோம். அந்த காலத்துல அது ஒரு மஃஊல் ஃபீஹி. அரபுல மஃஊல் பிஹி என்று ஒன்று இருக்கிற மாதிரி மஃஊல் ஃபீஹி என்று ஒன்றும் இருக்குது. நீங்க பிறகு படிப்பீங்க மஃஊல் ஃபீஹி. அதாவது மஃஊல் பிஹி என்றா ஒரு செயல் அந்த பொருள்ல நடந்தா அது மஃஊல் பிஹி. இப்ப நாங்க அக்ரவுல் குர்ஆன, கிரா என்ற அந்த செயல், ஓதுதல் என்ற அந்த செயல் எங்க நடந்திருக்குதுன்னா குர்ஆன்ல. எதை? குர்ஆனை. இன்னொன்று இருக்குது மஃஊல் ஃபீஹி. மஃஊல் ஃபீஹி என்றா என்ன அப்படின்னா அந்த செயல் எந்த காலத்துல அல்லது எந்த இடத்துல நடக்குமோ அதுக்கு நாங்க மஃஊல் ஃபீஹி என்று சொல்லுவோம். மஃஊல் ஃபீஹி, பிஹி அல்ல, ஃபீஹி. இப்ப இந்த நான் போறேன், அத்ஹபு நான் போகிறேன் என்ற இந்த செயல், தஹாப் போகுதல் என்ற இந்த செயல் எங்க நடந்திருக்கண்டா அஸ்ஸாஅத்துல நடந்திருக்கு. அஸ்ஸாஅத்து ஸாபிஆல நடந்திருக்கு. அதனாலதான் அஸ்ஸாஅத்து ஸாபிஆத்தன்னு சொல்றோம். அஸ்ஸாஅத்து ஸாபிஆத்த, அத்ஹபு ஸாஅத்து ஸாபிஆத்த. அப்ப அதுக்கும் நஸ்பு தான் வரும். மஃஊல் பிஹிக்கு நஸ்பு வர மாதிரி மஃஊல் ஃபீஹிக்கும் நஸ்பு தான் வரும். இன்ஷா அல்லாஹ் விரிவாக நீங்க பிறகு படிப்பீங்க. ரைட். நீங்க இதுக்கு ஏன் நஸ்பு வந்திருக்குதுன்னு யோசிப்பீங்கன்றதுனாலதான் இப்ப காரணம் சொல்லிக்கிறேன். அத்ஹபு ஸாஅத்து ஸாபிஆ அது மஃஊல் ஃபீஹியாக இருக்குது. طيب மேல பாருங்க, வமதா தذهபு இலல் மத்ரஸா. மத்ரஸத்தின்னு தான் இருக்கும், அல் மத்ரஸதி. ரைட். ஏற்கனவே அரபு படிக்காதவங்க யாராவது சொல்லுங்க, ஏன் மத்ரஸத்தின்னு சொல்லி இருக்கிறோம்? அல் மத்ரஸதி. அது ஹர்ஃபு ஜர். அங்க ஹர்ஃபு ஜர் வந்து இருக்குது இல்லையா? இலா என்ற ஒரு ஹர்ஃபு ஜர் வந்து இருக்குது. இலா வந்ததுனால இலா, ஃபீ, மின், அலா இந்த மாதிரி வரும் பொழுது அதுக்கு பின்னால வாரத்துக்கு நாங்க ஜர் செய்வோம். இலா வந்திருக்கிறதுனாலதான் இலல் மத்ரஸதி சொல்றோம் தானே. ரைட். அடுத்தது பாருங்க, ஹல் தذهபு. என்ன கேட்க போறீங்களா? சொல்லுங்க. அந்த சாஅத்த அப்படிங்கிறது சாபியாத்த அப்படிங்கிறது மட்டும்தான் மஃஊலுன் ஃபீஹி இல்ல சேர்த்து? இல்ல, சாஅத்தங்கிறது தான் மஃஊல் ஃபீஹி. சாபியாங்கிறது அதை வர்ணிக்க வந்திருக்குது. அதை வர்ணிக்க வந்ததுனால அதுக்கு மௌசூஃபுக்கு என்ன ஏராப் இருக்குமோ அதே தான் நான் சாபியா. அதாவது மன்ஊத்துக்கு மனுநாத்தன்னு சொல்லலாம், சிஃபத்ன்னு சொல்லலாம் தானே. சாபியாங்கிறது சிஃபத் அல்லது நாத். அப்ப ஏன் சாபியாவுக்கு நாங்க நஸ்பு செஞ்சிருக்கிறோம் என்றால் சாக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் சாபியா வரும். உன்னை வர்ணிக்கிறதுக்கு ஒரு சொல் வந்தால் அந்த சிஃபத்துக்கு என்ன ஏராபு வரும் என்றால் மௌசூஃபுக்கு என்ன ஏராபு இருக்குதோ, மனூத்துக்கு என்ன ஏராபு இருக்குதோ அதே ஏராபு தான் சிஃபத்துக்கும் வரும். இப்ப சாபியாவுக்கு ஏன் நான் முவன்னஸா கொண்டு இருக்கிறோம்? சா முவன்னஸா இருக்கிறதுனால சாபியா முவன்னஸா கொண்டு இருக்கிறோம்.
சாக்கே நஸ்பு சாபியாவுக்கே நஸ்பு செஞ்சிருக்கிறோம். சான மன்சூபா இருக்கிறதுனால, நஸ்பு செய்யப்பட்டதா இருக்கிறதுனால சாபியாவையும் நாங்க நஸ்பு செஞ்சு உணர்ந்திருக்கிறோம். ரைட், அது வர்ணிக்கிறது கொண்டு வர்றது. போய் ஓகே உஸ்தாத், இன்னொரு டவுட் உஸ்தாத். அதுல அஸ்ஸாஅத சாபியா அங்க ஷத்து இருக்கா இல்ல நம்ம அப்படிதான் சொல்லணுமா உஸ்தாத்? சத்து இருக்கு. சத்து இங்க வைக்கலாட்டி நாங்க சத்து செஞ்சு தான் சொல்லணும். ஏன்னா அஸ்ஸாபியா சும்மா இருக்கும் பொழுது சாபியான்னு இருக்கும். நாங்க அல் சேர்க்கும் பொழுது நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அல் சேர்த்தால் ஷம்சியாவான லெட்டர்ஸ்ல ஹுரூஃபுகள்ல அல் சேர்க்கும் பொழுது அந்த லாம மொழிய மாட்டோம். லாமுக்கு பதிலாக அந்த முதலாவது அந்த ஷம்சியத்தான அந்த ஹர்ஃபை சத்து செய்வோம். அந்த ஷம்சியத்தான ஹர்ஃபுக்கு சத்து செஞ்சு என்ன செய்வோம் என்றால் அஷ்ஷம்ஸ் சொல்லுவோம், அல்லது அஸ்ஸாபியா அஸ்ஸையாரா. இங்க உங்களுக்கு அவங்க சத்து வைக்கலாட்டியும் கூட நீங்க சத்து தான் செய்யணும். சில நேரம் தவறிவிடும், எழுதக்கூடிய நேரத்துல அச்சு பிழைகள் என்ன செய்யும் வரும். நீங்க இன்னும் காலம் போகும் பொழுது எந்த ஒரு ஹரக்கத்துமே வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு வாசிக்க முடியுமா இருக்கும். இப்ப நீங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுனால ஹரக்கத்தெல்லாம் வச்சிருக்காங்க. காலப்போக்குல எந்த ஒரு ஹரக்கத்துமே வைக்காம நீங்க வாசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருவீங்க. அந்த நேரத்துல நீங்க புத்தகங்கள் எல்லாம் நிறைய புத்தகங்களை பார்ப்பீங்க, சும்மா இந்த சாபியாக்கு எந்த ஒரு ஹரக்கத்துமே இருக்காது. நீங்க ஆனா சரியா வாசிப்பீங்க நீங்க படிச்சதுக்கு பிறகு. அப்ப அத்ஹபு ஸாஅத ஸாபிஆ அவங்க ஏன் கேட்டாங்கண்டா, இல்ல சத்து இந்த இடத்துல வைக்காட்டியும் எங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருந்தா நாங்க சரியாக வாசிப்போம். ரைட், ஓகே. ஹல் தத்ஹபு பிஸ்ஸையாரா, ஹல் தத்ஹபு பிஸ்ஸையாரா. தத்ஹபு என்றது ஏற்கனவே வந்த சொல். ஹல் தத்ஹபு, ஹல் கேள்வி, போவாயா. ஹல் தத்ஹபு பிஸ்ஸையாரா, வாகனத்தில் போவீங்களா. இங்க வாகனத்தில் என்றா வாகனத்தின் மூலமாக அர்த்தம். பாவுக்கு வந்து வாகனத்தின் ஊடாக, பை பஸ் என்ற மாதிரி, பை கார். ஹல் தத்ஹபு பிஸ்ஸையாரா, ஹல் தத்ஹபு பிஸ்ஸையாரா. சையாராண்டா இது கார் தான் உஸ்தாத். கார், கார் உஸ்தாத். கார். சையாரா என்றால் கார். ஹல் தத்ஹபு பிஸ்ஸையாரா. ரைட். கார்ல போவீங்களா, கார்ல போவீங்களான்னு நாங்க தமிழ்ல கேட்போம் தானே. அப்ப பைக் கார் அல்லது பிஸ்ஸையார கார் மூலமாக, காரை பயன்படுத்தி என்ற அர்த்தம் தான் பாவுக்கு அர்த்தம். இங்க பிஸ்ஸையாரா காருடாக நீங்க போவீங்களா. ஹல் தத்ஹபு பிஸ்ஸையாரா. தாஹிர் சொல்றாரு லா அத்ஹபு பில் ஹாஃபிலா, அத்ஹபு பில் ஹாஃபிலா. ஹாஃபிலாண்டா என்ன? பஸ். 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 அப்படியே சையாரா, சையாராண்டால் கார், ஹாஃபிலான்னு சொன்னால் பஸ். சரி, பில் ஹாஃபிலாண்ட காரோட என்ன கேளுங்க. இங்க பிக்சர்ல லாரியா இருக்கு. அது லாரி இல்ல, அது வந்து ஸ்கூல் பஸ். அரபு நாட்டுல ஸ்கூல் பஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இப்ப கொஞ்சம் இப்பெல்லாம் மாறிட்டு, முன்னர் வந்து ஸ்கூல் பஸ் வந்து இப்படிதான் இருக்கும். பொடி வந்து முன்னுக்கு எப்படி இருக்குமெண்டா இந்த எங்கட நம்ம நாட்டுல உள்ள லொரி என்ற அமைப்புலதான் இருக்கும், ஆனா பின்னால அது பஸ்ஸா தான் இருக்கும். லா அத்ஹபு பில் ஹாஃபிலா. இப்ப உங்களுக்கு இந்த பாடம் விளங்கி இருக்கும். இப்ப நான் திரும்பவும் இன்னொரு முறை வாசிக்கும் பொழுது நீங்க கேட்டுக்கோங்க. متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد الصلاة؟ لا، لا أنام بعد الصلاة. ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة 7. هل تذهب بالسيارة؟ لا، أذهب بالحافلة. لا أذهب بالحافلة. لا أذهب ولا லான்றது உண்டு, அதான் அங்க ஒரு முக்கா மாத்திரை வச்சிருக்கிறாங்க, ஃபாசிலா போட்டிருக்கிறாங்க. லா இல்லை, أذهب بالحافلة. أذهب بالحافلة. طيب
இப்போது நாங்க வளமையாக அடுத்த கட்டம் என்ன ஒரு ஹிவாரை நாங்க படிக்கும் பொழுது முதலாவது பார்க்காம நாங்க பார்க்க சொல்லணும். ரெண்டாவது பார்த்து 2 முறை நான் ஆசிரியர் உங்களுக்கு வாசிப்பாங்க. மூன்றாவது கட்டம் என்ன? உஸ்தாத் சொல்லும்போது நாங்கள் சொல்றோம். நீங்க கேட்டுக்கொள்ளணும். இப்ப நீங்க புத்தகத்தை பார்க்க கூடாது. சரியா? ரைட். இப்ப நான் வாசிக்கிறேன். நீங்க எனக்கு பின்னால சொல்லணும். சரி, பார்க்காம சொல்லணும். ويسا மட்டும் கேட்டு. طيب متى تستيقظ؟ متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. أصلي هل تنام بعد الصلاة؟ هل تنام بعد الصلاة؟ لا أنام بعد الصلاة. لا بعد الصلاة. ماذا تفعل بعد الصلاة؟ ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة 7. هل تذهب بالسيارة؟ هل تذهب بالسيارة؟ لا، أذهب بالحافلة. لا أذهب بالحافلة. طيب அதாவது இப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா அரபு மொழியை செவிமடுத்து அதே மாதிரி சொல்றீங்க. இப்ப இது ஒரு முக்கியமான பயிற்சி. நீங்க ஒரு விஷயத்தை கேட்டு மட்டுமே சொல்றது முக்கியமான பயிற்சி. அப்ப நீங்க அதை பேசுறீங்கன்ற அர்த்தம். திரும்பவும் ஒரு முறை குயிக்கா நாம பார்ப்போம். متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد الصلاة؟ لا أنام بعد الصلاة. لا أنام بعد الصلاة. ماذا تفعل بعد الصلاة؟ ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة 7. هل تذهب بالسيارة؟ لا، أذهب بالحافلة. أذهب بالحافلة. طيب இப்போது நாங்க ஒவ்வொருத்தராக நீங்க வாசிங்க. சரியா? இப்போ அதுக்கு இடையில ஒரு கேள்வி. அரபு இதுக்கு முன்னால படிக்காதவங்க, நஹவு படிக்காதவங்களுக்கு தான் இந்த கேள்வி. சரியா? ரைட். هل تنام بعد الصلاة؟ இப்ப இங்க அஸ்ஸலா என்று சொல்லி இருக்கிறாங்க. அஸ்ஸலா هل تنام بعد الصلاة. ஏன் அல் கொண்டு வந்திருக்கிறாங்க? அல் இல்லாம هل تنام بعد الصلاة என்று கேட்காம هل تنام بعد الصلاة அல் கொண்டு வந்திருக்கிறாங்க.
அது ஆல்ரெடி அந்த ஃபஜ்ர் தொழுகையை பத்தி கேட்டதுனால அந்த சலாத்தை சொல்றதுனால அஸ்ஸலாம் அல் சலா நீங்க பேரோட ரக்ஷனா. அஹ்சன்தி. அதாவது இது வந்து மாரிஃபா தானே, மாரிஃபாண்டா அறியப்பட்டது ஏற்கனவே. அந்த தொழுகை என்ற அர்த்தம் இந்த இடத்துல. அலிஃப் போடல அல் போடல அப்படின்னா பாத சலாத்தின் ஒரு தொழுகைக்கு பிறகு அர்த்தம் வரும். ஒரு தொழுகைன்னு சொல்ற இந்த இடத்துல பொருத்தம் இல்லை. ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்க தூங்குவீங்களா? அப்படி இல்லை, அந்த தொழுகைக்கு பிறகு தூங்குவீங்களா, அந்த தொழுகை என்ற ஏற்கனவே சொன்ன ஃபஜ்ர் தொழுகை. தை இப்போது யார் வாசிக்க வரீங்க? ஜாஸ்மின் பஷீர். ஜாஸ்மின் பஷீர். ரமலான் ஃபாத்திமா. ரமதான் ஃபாத்திமா. متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد الصلاة؟ لا، لا أنام بعد الصلاة. ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة 7. هل تذهب بالسيارة؟ لا، أذهب بالحافلة. أحسنتما بارك الله فيكما جميعا. அடுத்தது யாரு? زينب. جميعا زينب. تستيقظ. أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المدرسة في المسجد. تصلي الفجر في المسجد. أصلي الفجر في المسجد. مسجد. هل تنام بعد الصلاة؟ لا، لا أنام بعد الصلاة. متى تفعل بعد الصلاة؟ திரும்பவும். ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة 7. هل تذهب بالسيارة؟ لا، أذهب في الحافلة. طيب أحسنتم بارك الله فيكم. அடுத்து யார் பேர் சொன்னீங்க? زمرد. ஜம்ரூத், ஜுவானா. எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு. متى تستيقظ؟ أوكي. متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد الصلاة؟ لا، لا أنام بعد الصلاة. ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة 7. هل تذهب بالسيارة؟ لا، طيب أحسنتما بارك الله فيكما. வேற யார் வரீங்க? بناصر أستاذ. بناصر مسكية. متى تستيقظ؟ மத்தா மத்தா மத்தா. அங்க பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மத்தா என்றதுல யா உடைய சூரத்துல என்ன எழுதப்பட்டிருக்குது? மத்தாவுல இருக்கிற எத்தனை எழுத்து இருக்கு மத்தாவுல? பாருங்க, மீம் இருக்குது, தா இருக்குது, யா இல்ல, அது யா அல்ல. அது அலிஃப். அதாவது அலிஃப வந்து நாங்க சில நேரம் யாவுடைய சூறாவுல யாவுடைய வடிவத்துல எழுதுவோம். மத்தாவுலயும் அப்படித்தான் எழுதிருக்கிறோம். அது வந்து
யா அல்ல, அது ஒரு அலிஃப். மதா பாருங்க, மத இல்ல, மதா தான் நான் சொல்லுவோம். அங்க ஒரு அலிஃப் இருக்கு. ஆனா அந்த அலிஃபை நாங்க எழுத்துல எழுத மாட்டோம். சரி, அப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது இது யாவா அலிஃபாண்டு? நுக்தா 2 கீழ இல்லாதனால அஹ்சன்தும். கீழ 2 நுக்தா இருந்தா தான் யா. கீழ 2 நுக்தா இல்லண்டா அது யா அல்ல, அது அலிஃப். இப்ப பாருங்க, ஐனேல யா இருக்குது. அஸ்தைகிது தஸ்தைகிதுலாம் யா இருக்குது. அதுக்கு யாவுக்கு என்ன வச்சிருக்கிறாங்க? கீழ 2 நுக்தா வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த மத்தாவுல இருக்கிறது சூரா, யாவுடைய சூரா, யாவுடைய வடிவம், சூராண்ட வடிவம் தானே, யாவுடைய சூரத்துல இருக்குது. ஆனா அது அலிஃப். அப்ப யாவுடைய சூறாவுல அலிஃப் எழுதப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்படி எழுதப்படும் பொழுது அந்த யாவுக்கு கீழ 2 நுக்தா வைக்க மாட்டாங்க. 2 நுக்தா வைக்க மாட்டாங்க. அப்ப என்ன நாங்க சொல்லுவோம்டா, மத்தைன்னு சொல்றோம்ல, மத்தா மத்தா தஸ்தைகித், மத்தா தஸ்தைகித். ஃபைன். இப்போ வாசிங்க. ஓகே உஸ்தாத். மதா தஸ்தைகித். அஸ்தைகிது இந்தல் ஃபஜ்ர். ஐன துஸல்லில் ஃபஜ்ர். உஸல்லில் ஃபஜ்ர ஃபில் மஸ்ஜித். ஹல் தனாமு பஅத ஸலாஹ். லா அனாமு பஅத ஸலாஹ். ماذا تفعل بعد الصلاة؟ அக்ரஉல் குர்ஆன். ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة السابعة. هل تذهب بالسيارة؟ لا أذهب بالحافلة. طيب أحسنتم، بارك الله فيكم. முன்ன இருக்கிற யார் வேறு பேர் சொன்னாங்க? 2 பேர் சொல்லுங்க. சமீமா பானு சொன்னா. சமீமா பானு. இன்னும் யாரோ? ஹசீனா. ஓகே. أميرة. متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد الصلاة؟ لا أنام بعد الصلاة. ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة السابعة. هل تذهب بالسيارة؟ لا أذهب بالحافلة. طيب أحسنتم، بارك الله فيكم. سميرة அடுத்தது யாரு? சமீம் சௌஃபிகா ஹஜ்ரத். சமீம் சௌஃபிகா. சொல்லுங்க. متى تستيقظ؟ அஸ்தகித் இந்தல் ஃபஜர். திரும்ப சொல்லுங்க. அஸ்தைகிது. எப்படி? அஸ்தகிது ஐயோ சரி. இந்தல் ஃபஜர். أين تصلي الفجر؟ உஸல்லில் ஃபஜர் ஃபில் மஸ்ஜித். هل تنام بعد الصلاة؟ லா அனாமு பஅத ஸலாஹ். ماذا تفعل بعد الصلاة؟ அக்ரஉல் குர்ஆன். ومتى تذهب إلى المدرسة؟ அத்ஹபு ஸாஅத்தல் ஸாபிஆ. هل تذهب بالسيارة؟ லா அத்ஹபு பில் ஹாஃபிலா. طيب أحسنتم، بارك الله فيكم. வேற யாராவது வாசிக்க போறீங்களா? خير النساء. طيب லாஸ்ட் خير النساء ومشاهيرة. நான் கொஸ்டின் கேக்குறேன். கேளுங்க. متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد الصلاة؟ لا أنام بعد الصلاة. ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة السابعة. هل تذهب بسيارة؟ لا أذهب بالحافلة. طيب أحسنتم، بارك الله فيكم. இப்ப
பலமுறை நீங்க வாசிச்சிருக்கீங்க. இப்படி அடுத்தவங்க வாசிக்கும் பொழுது ஒருத்தர் வாசிக்கும் பொழுது மற்றவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க இதுல உள்ள விஷயங்களை கவனிக்கணும். அவங்களும் அதை வாசிச்சு பார்க்கலாம். மைக் ஓஃப் பண்ணிட்டு அவங்க வாசிக்கிறத கேட்டுக்கொண்டு இதுல என்னென்ன மாதிரி வந்திருக்குது, இதுல ஃபேல் வந்திருக்குது, ஃபஜ்ரன்னு சொல்லியிருக்கிறாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். ரைட். இப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். எங்களை பாடமுடிய நெருங்கமாயிட்டு. ரைட். இங்க ஒவ்வொரு பாடத்திலையும் எங்களுக்கு முஃப்ரதாத் தருவாங்க. அதே அடிப்படையில முஃப்ரதாத் தந்திருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் முஃப்ரதாத்ன்றது சொற்கள், சொற்பிரயோகங்கள். ஒரு ஒரு மொழியில அது உருவாக்கத்துல 3 பகுதிகள்ல ஒரு பகுதி தான் முஃப்ரதாத்ங்கிறது. சொற்பிரயோகங்கள், சொற்கள். அனாசிருல் லுகா என்று சொல்லுவோம் அரபில. அனாசிருல் லுகா, லுகாவுடைய மூலக்கூறுகள். அப்போ ஒரு லுகா மொழி உருவாக்கப்பட்டதுல அதுல என்னென்ன மூலக்கூறுகள்னா 3 விஷயம் இருக்கு. ஒன்று முஃப்ரதாத், அந்த மொழியில் உள்ள சொற்களும் சொற்பிரயோகங்கள். அடுத்தது அந்த மொழியுடைய யாரும் சொல்லணும், மறந்துட்டீங்க. அந்த மொழியுடைய இலக்கண விதிகள் தானே கவாயித். கவாயிதுல் நஹ்வு, கவாயிது ஸர்ஃப், கவாயிதுல் இம்லா, அதை எப்படி எழுதுறங்கிறது. இந்த இலக்கண விதிகள் மொழியுடைய 2வது மூலக்கூறு. ரைட். அடுத்தது ஒரு மொழியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலக்கூறு அல்-அஸ்வாத், அதாவது ஓசைகள். அது அந்த மொழியை நாங்க எப்படி மொழியிறோம். இந்த எல்லாத்துக்குமான பயிற்சியும் எங்களுக்கு இங்க தரப்படும். இப்ப பாருங்க, நாங்க படிச்ச சொற்கள் யனாம், யஸ்தைகித், யذهب, الساعة السابعة, سيارة, حافلة, مدرسة. طيب ينام, يستيقظ, يذهب, الساعة السابعة, سيارة, حافلة, مدرسة. என்ன சாஅத்துன்னு சொல்றோம்ல உஸ்தாத், அது நம்ம எந்த மணி, அது அது எதுக்கு, அதுக்கான அர்த்தம் என்னது உஸ்தாத்? சாஅன்றது 2 அர்த்தத்துல பயன்படுத்தப்படும். இங்க எதுல பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா நேரம், மணி என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சாஅத்து ஸாபிஅல 7 மணி, 7 மணி. இங்க எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா 7 மணி. طيب ينام, يستيقظ, يذهب, ينام, يستيقظ, يذهب, الساعة السابعة, سيارة, حافلة, مدرسة. ينام, يستيقظ, يذهب, الساعة السابعة, سيارة, حافلة, مدرسة. طيب யாரு சொல்ல வாரீங்க? அதாவது பாடத்துல கலந்து கொள்ளாதாக்கள் யாராவது சொல்லுங்க. ஹிவார்ல கலந்து கொள்ளாதாக்கள் யார் வாரீங்க? طيب تفضل. ينام, يستيقظ, يذهب, الساعة السابعة, سيارة, حافلة, مدرسة. طيب احسنت. வேற யாராவது சொல்ல போறீங்களா? முஸ்கியா, நீங்க உங்களோட சத்தமே கேட்கல. பேர் பதிஞ்சிருக்கீங்க. சொன்னீங்களா? சரி, ஓகே. நீங்க சொல்லல. வேற யாரு சொல்லாதவங்க யார் இருக்கிறீங்க? பேர் பதிஞ்சாக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? ரஜினா பானு யார் செஞ்சீங்களா? அதாவது உங்க எல்லாருக்குமே இது சொல்ல தெரியுமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இன்ஷா அல்லாஹ் திரும்ப நீங்க சொல்லி பாருங்க. ஏற்கனவே நாங்க ஹிவார்ல சொற்கள் வந்தாலும் நாங்க திரும்ப சொன்னாலுமே இதெல்லாம் முக்கியமான சொற்கள். நாங்க இதை சொல்லி பார்க்கணும் தனியா. ரைட். பாடம் முடிய போறதுனால நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம், தத்ரீபுக்கு. அஜிப் அனில் அஸ்இலதி பிஇக்திசார். அஜிப் அனில் அஸ்இலதி பிஇக்திசார். சுருக்கமா அஸ்இலா சுவால் பன்மதான் அஸ்இலா. இந்த சுவால்களுக்கு நாங்க ஜவாபு சொல்லணும் சுருக்கமா. இப்ப பாருங்க, மன் யஸ்தைகிது இன்தல் ஃபஜர். மன் யஸ்தைகிது இன்தல் ஃபஜர். சொல்லுங்க, யாருக்கும் சொல்லலாம்.
طاهر طارق طاهرة طارقة طاهر طاهر يا طاهر தான் يستيقظ عند الفجر. طيب طاهر தான் என்ன சொல்றாரு أصلي لا أستيقظ عند الفجر என்ன சொல்றது طاهر. فمن يستيقظ عند الفجر طاهر. أين يصلي الفجر؟ أين يصلي الفجر؟ طارق تصلي فجر في المسجد. طيب أبا சுருக்கமான பதில் في المسجد. சுருக்கமான பதில் في المسجد அப்படின்னு சொல்லலாம். يصلي في المسجد ன்னு சொல்லலாம், அல்லது يصلي الفجر في المسجد ன்னு சொல்லலாம், அல்லது طاهر يصلي الفجر في المسجد ன்னு சொல்லலாம். இப்ப நான் சுருக்கமான பதில் கேட்டதனால في المسجد. ஆமா, யாருடைய மைக் பிரச்சனையா இருக்குது? மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆமா, டிஸ்டர்பா இருக்குது. ஐன யுஸல்லில் ஃபஜ்ர். ஐன அப்படிங்கிறது வந்து எங்கேன்னு கேட்கறது தான், ரைட்? அப்ப அது கேள்வி. ஐன யுஸல்லில் ஃபஜ்ர். அப்ப யுஸல்லியோட ஃபாயில் யாரு? யுஸல்லியோட ஃபாயில் தாஹிர் இல்லையா? தாஹிர். ஏன்னா அவர்ன்னு தான் இப்ப நாங்க கேட்டிக்கிறோம். ஐன யுஸல்லி, அவர் எங்க ஃபஜ்ர் தொழுவார். அப்ப ஃபாயில் வந்து மறைஞ்சிருக்குது, யுஸல்லிக்குள்ள தமீரா ஹுவன்னு மறைஞ்சிருக்குது. அவர் எங்கே ஃபஜ்ர் தொழுவார். அப்ப அவர்ன்றது தான் அது யுஸல்லி. துஸல்லின்னு தான் நாங்க ஹிவார்ல பார்த்தோம், அதுல காயிபு தான் யுஸல்லி. ஐன யுஸல்லில் ஃபஜ்ர். طيب هل ينام طاهر بعد الصلاة؟ هل ينام طاهر بعد الصلاة؟ لا لا அதுக்குரிய ஜவாப் என்னென்றால் لا ينام. لا இல்லை, لا ينام என்ன செய்ய மாட்டார், தூங்க மாட்டார். هل ينام طاهر بعد الصلاة؟ لا ينام بعد الصلاة. لا ينام طاهر بعد الصلاة. وسرقما لا ينام. طيب ماذا يفعل بعد الصلاة؟ يقرأ القرآن. يقرأ القرآن. ماذا يفعل بعد الصلاة؟ يقرأ القرآن. متى يذهب إلى المدرسة؟ يذهب الساعة 7. أحسنت. الساعة 7. الذي يذهب الساعة 7. சுருக்கமா சொல்றேன்னா الساعة 7ன்னு சொல்லலாம், அல்லது يذهب الساعة 7. لا يذهب طاهر الساعة 7، அல்லது طاهر يذهب الساعة 7. طيب كيف يذهب؟ كيف يذهب؟ بالحافلة. كيف என்றது என்ன, எவ்வாறு, كيف. طيب كيف يذهب بالحافلة. طيب متى تستيقظ أنت؟ இப்ப கேள்வி யார்கிட்ட? متى تستيقظ أنت؟ طاهر இல்ல, அந்த யாரு? முகாத்தப், முன்னிலை. முன்னால இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேக்குறோம், இப்ப உங்கள்கிட்ட கேக்குறோம். متى تستيقظين أنت؟ طيب இப்ப நீங்க என்ன பதில் சொல்லுங்கடா? ஃபஜ்ருடைய நேரத்துல நான் ஃபஜ்ர் இடத்துல எழும்புவேன். எப்படி சொல்வீங்க? ஃபஜ்ருடைய அதானுடைய அந்த நேரத்துல நீங்க எழும்புறீங்க. அஸ்தைகிது இந்தல் ஃபஜ்ர். ரைட். இப்ப நீங்க என்ன சொல்லணும்டா? ஃபஜ்ருக்கு பிறகு நான் எழும்புவேன் என்று எப்படி சொல்வீங்க? أستيقظ بعد الفجر. بعد الفجر. طيب இப்ப நீங்க என்ன சொல்லணும் என்றால் ஃபஜ்ருக்கு முன்னால எழும்புவேன். முன்னாலன்னு சொல்றதுக்கு என்ன பஅத மாதிரி
ஒரு சொல் இருக்குது, என்ன சொல் அது? قبل காபில். நாங்க வர படிக்கல இன்னும். அது வந்து கபில. பஅதட எதிர் சொல் வந்து கபில. பஅதண்டா பின்னால, கபிலண்டா முன்னால. போய் அப்ப ஃபஜ்ருக்கு முன்னால எழும்பு என்ன எப்படி சொல்லுவீங்க? அஸ்தைகிது قبل الفجر. அஸ்தைகிது قبل الفجر. أستيقظ قبل الفجر. طيب. طيب. أين تصلي الفجر؟ تصلي تصلي الفجر في البيت. நீங்க வீட்ல தொழுறண்டால் تصلي الفجر في البيت. அல்லது நீங்க பள்ளிவாசல்ல தொழுறீங்கன்னா எப்படி சொல்வீங்க? تصلي الفجر في المسجد. طيب. இப்ப நீங்க மதரசாவுல இருக்கிறீங்க, அப்ப எப்படி சொல்வீங்க? நான் மதரசாவுல தொழுவேன். في المدرسة. صلي الفجر في المدرسة. طيب. ماذا تفعل بعد صلاة الفجر؟ ماذا تفعل بعد صلاة الفجر؟